வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் தளபதி விஜயோட தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தி கோட் மூவி ஸ்டோரியை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் 2 தளபதி 68 ஸ்டோரியை அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்டோரி வந்து லூப்பர் மூவியை வச்சு கிரியேட் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக்கை பார்த்தா இது கன்ஃபார்ம் டைம் ட்ராவலை பேஸ் பண்ணி எடுக்க போகிற மூவி தான் தெரிஞ்சிருச்சு. ஸோ மேபி லூப்பரை இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கவும் சான்ஸ் இருக்கு. அது இல்லாமல் அந்த ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக் டீகோடிங் பண்ணுற நிறையா வீடியோஸை நீங்கள் ஆல்ரெடி கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. யங் விஜய்க்கு பேரா மீனாட்சி சௌத்ரியும், ஓல்டு விஜய்க்கு ஸ்னேகாவும் பேரா வந்து நடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் லுக் வந்ததுக்கு அப்புறம் இது வந்து ஜெமினி மேனோட காப்பி, டாப் கன் மேவரிக்கோட இன்ஸ்பயர் பண்ணி எடுக்க போறாங்க, அதோட காப்பி அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு சிலர் வந்து இது வந்து டிபி கூப்பர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபிளைட் ஹைஜாக் பண்ணாரு, அந்த ஸ்டோரியை இன்ஸ்பயர் பண்ணி வெங்கட் பிரபு அவரோட ஸ்டைல எடுக்க போறதா சொல்றாங்க. மேபி அப்படி கூட இருக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் லுக்கோட பேக்ரவுண்டில் வந்து அந்த பாராசூட்லேருந்து இறங்குற மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் லுக் இருந்துச்சு. செகண்ட் லுக்கில் வந்து போலீஸ் சேசிங் சீன் வித் கன்ஸ் அண்ட் புல்லட்ஸ் மேபி ஹைஜாக்காக இருக்க கூட சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம தளபதி விஜய் வந்து இந்த படத்தில் வில்லனா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி வில்லனா கூட இருக்கலாம். அவர் தான் ஹீரோ, அவர் தான் வில்லன். ஸோ மங்காத்தா ஸ்டைலில் இருக்கலாம். ஸோ டைமிங்ஸ்னு வந்து அவருக்கு எப்படி கிடைச்சது? கிளைமேக்ஸில் முக்கியமாக ஒரு ட்விஸ்ட் இருக்குது. விஜய் வந்து ஒருத்தர் கொலை பண்ணுவார், அதுதான் மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. அப்படி நம்ம ஸ்டோரியில் நிறைய ட்விஸ்ட் இருக்கு. ஸ்டோரி வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற நீங்கள் கண்டிப்பாக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அந்த பெல் பட்டனையும் அமைக்கிறேங்க. கோட் கதைக்குள்ளே போனால் வாங்க. நம்ம கதையை ஓப்பன் பண்ணால் வயசான விஜய் வந்து ட்ரெயினில் வந்துட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு அந்த ட்ரெயினில் நடக்கிறதெல்லாம் ஆல்ரெடி நடந்த மாதிரியே இருக்கு. ஸோ மேபி டெஜாவோவாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. அவரோட கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் வந்து ஃபன் பண்ணிட்டு வருவார். பேசஞ்சர்ஸ்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. விஜய் வந்து அவர் இறங்குற ஸ்டேஷன் வந்து வருது. ஸோ விஜயும் ட்ரெயின்ல இருந்து இறங்குறாரு. அப்போ அங்கே ஓடி வந்த ஒரு பையன் வந்து, சார் உங்க பேக் அங்கேயே நீங்க வச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னு அவர்கிட்ட கொடுப்பான். விஜயும் தேங்க்ஸ்பா அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை ஓப்பன் பண்ணி பார்க்காம அப்படியே வீட்டுக்கு போறாரு. வீட்டில் ஸ்னேகா இருக்காங்க. அவங்க தான் விஜயோட ஒய்ஃபா இருப்பாங்க இந்த கதையில. நைட் டைம் ஆகிடுச்சு. ஜாலியா 2 பேரும் சாப்பிட்டு 2 பேரும் தூங்குறாங்க. அடுத்த நாள் விஜய் வந்து மார்னிங் எப்பவும் அவர் போகிற மாதிரி ஜாக்கிங் போறாரு. போயிட்டு வரும்போது அவரோட வீடு வந்து பாம்பு வெடிச்சு அவரோட ஒய்ஃப் ஸ்னேகா இறந்துருவாங்க. அவருக்கு ஒண்ணுமே புரியல, கத்தி அழுகிறாரு. எப்படி வீட்டில் பாம்பு வெடிச்சது, யார் வச்சாங்க அப்படின்னு சுத்தமாக அவருக்கு ஒன்றுமே புரியல. வீட்டில் இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ், அந்த கேமரா ஃபுட்டேஜும் டிஸ்கும் பிளாஸ்டில் வந்து ரொம்பவே கருகி போச்சு. ஸோ அதோட ஃபுட்டேஜும் எடுக்க முடியல. இப்போ தான் வந்து நம்ம பிரபுதேவாவோட என்ட்ரி. எப்படி இதாச்சு, யாரெல்லாம் இப்படி பண்ணாங்க அப்படின்னு வந்து விஜய்கிட்ட வந்து கேட்பான். பிரபுதேவா வந்து விஜயோட ஃப்ரெண்டாக இருப்பார். அதே சேம் டைமில் இந்த பாம் பிளாஸ்ட் பண்ண கேங் வந்து விஜய் அண்ட் ஸ்னேகா 2 பேருமே சாகணும்னு தான் நினைப்பாங்க. பட் விஜய் தப்பிச்சிட்டான்னு சொன்னதும் விஜயை போட்டுத்தல ஆளுங்க வருவாங்க. இங்கே தான் நம்ம கதையில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபைட் சீன் வருது. விஜயும் அங்கேருந்து வர வில்லன்ஸ் எல்லாத்தையும் அடித்து தும்சம் பண்ணுறாரு. எல்லாத்தையும் அடித்து எதுக்காக அப்படி பண்ணீங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் கொடூரமாக சுட்டு கொலை பண்ணுறாரு. இந்த சீனை கட் பண்ணிவிட்டு அடுத்த சீனில் வந்து யங் விஜயை காட்டுறாங்க. அவர் வந்து ஒரு டூரிஸ்ட் கைடாக சேம் டைமில் ஒரு ஹோட்டலையும் ரன் பண்ணிட்டு வருவார். அந்த ஹோட்டலில் தான் யோகி பாபு, விடிவி கணேஷ், பிரேம்ஜி இப்படி எல்லாருமே ஒர்க் பண்ணுவாங்க. யங் விஜயும் ஓல்டு விஜய் 2 பேருமே வந்து வேற டைம்லைனில் தான் இருக்காங்க நம்ம கதையில். என்னதான் யங் விஜய் டூரிஸ்ட் கைடாக இருந்தாலுமே அவருக்கு வந்து சயின்ஸ் ரொம்பவே பிடிக்கும். அதாவது சின்ன வயசுல இருந்து ஏதாவது புதுசாக ஏதாவது ஒரு சில விஷயத்த கண்டுபிடிச்சிட்டே இருப்பார். அந்த டூரிசம் கைடில் தான் மீனாட்சி சௌத்ரியும் மீட் பண்ணுறாரு. அவங்களுக்குள்ள லவ்வும் வருது. இப்படி இந்த கதை வந்து போயிட்டு இருக்கும். இதை கட் பண்ணிட்டு அடுத்த சீனில் ஓல்டு விஜயை காட்டுறாங்க. இவர் வந்து பிரபுதேவாவோட ஹெல்ப்போட இது யார் என்ன பண்ணாங்க, இதுக்காக இப்படி பண்ணாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு. பட் அவருக்கு எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல. அப்போ தான் விஜய்க்கு ஒரு ஃபோன் கால் வரும். இங்கே தாங்க நம்ம வில்லன் மைக் மோகன் என்ட்ரி. அவர் வந்து விஜயை பார்த்து, என்னை பற்றி எதுவுமே உனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு நீ ஒரு வேலை பார்க்கணும், உனக்காக எதுக்கு வேலை செய்யணும் அப்படின்னு விஜய் கேட்பாரு. உன்னோட ஒய்ஃப் உயிரோட திரும்பி வரணும்னா நான் சொல்கிறத நீ செஞ்சே ஆகணும். அதுவும் இல்லாமல் உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும். 30 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணி அங்கே இருக்கிற காசெல்லாம் கொள்ளையடிச்சு நீ தப்பிச்சிய இந்த கதையெல்லாம் எனக்கு தெரியும். இங்கே தான் நம்ம மூவியில் வந்து இது விஜயை பற்றி ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் காட்டுறாங்க. அதாவது விஜய்க்கு சின்ன வயசுலேருந்தே சயின்ஸில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல. ஸோ லேட்டராக அவர் வந்து ஏரோ மெக்கானிக்கல் ஆகியிருப்பார். அதுவும் இல்லாமல் மிலிட்ரி சர்வீஸில் ஜாயின் பண்ணி நிறையா வெப்பன்ஸ், நிறையா அப்டேட் டிவைஸ் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு இருப்பார். பட் அவர் என்னதான் பண்ணாலும் அவருக்கான ரெகனேஷன் வந்து எதுவுமே கிடைச்சிருக்காது. இவர் செய்யாத ஒரு தப்புக்காக இவர் செஞ்சதா சொல்லி வேலையை விட்டு தூக்கியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் வந்து இவருக்கு நிறைய அவமானங்கள் நடக்கும். ஸோ கடுப்பான விஜய் இதுக்கப்புறம் பிளான் பண்ணி தான் அந்த ஃப்ளைட்டை வந்து ஹைஜாக் பண்ணுவார். ஆக்சுவலாக இதை வந்து இந்த ஃப்ளாஷ்பேக் சீன் தான்
டிபி கூப்பர் ஸ்டோரியை இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கிறது நம்ம கதையில். அதே மாதிரி ஃப்ளைட்டுக்குள்ளே போய் பைலட்டை மிரட்டி பேசஞ்சர்ஸையும் மிரட்டி பாம்பு இருக்குன்னு சொல்லி பயமுடுத்தி கவர்மெண்ட் கிட்ட இருந்து $2 லட்சம் எடுத்துக்கிட்டு பாராசெட் மூலியமா கரெக்டாக 3000 அடிங்கிறது 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அங்கே இருந்து குதிச்சு தப்பிச்சு போயிடுவாரு. இங்கே தான் நம்ம கதையில் இன்ட்ரோல் சீனும் வருது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் தான் மூவி வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகும். இந்த ஃப்ளாஷ்பேக்கு அப்புறம் எங்ககிட்ட ஒரு டைம் ட்ராவல் மிஷின் இருக்கு. ஒய்ஃப் செத்ததுக்கு முன்னாடி நாளில் நாங்கள் அனுப்புகிறோம். அங்கே ட்ரெயினில் உங்ககிட்ட வந்து ஒருத்தன் பேக் தருவான்ல, அவங்கக்கிட்ட எங்கள் அட்ரஸ் இருக்கும், எங்களை தேடி வா அப்படின்னு மைக் மோகன் சொல்கிறான். விஜயும் டைம் ட்ராவல் பண்ணுறாரு. கண்ணை ஓப்பன் பண்ணி பார்த்தா அகைன் அந்த ட்ரெயினில் தான் இருக்கார். அவருக்கு ஒன்றுமே புரியல. பட் அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் அவருக்கு ஞாபகம் இருக்குது. அந்த ஸ்டாண்டப் காமெடியும் ஃபன் பண்ணிகிட்டு இருக்கார். அதே டைமில் ஒய்ஃபுக்கு கால் பண்ணுவார், ஸ்னேகாவும் பேசுகிறாங்க. ஸோ அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பார். அதே மாதிரி அவரோட ஸ்டாப் வருது. அவர் பேக்கை மிஸ் பண்ணுறாரு. ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்து, சார் உங்கள் பேக் சார் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு கொடுக்குறான். அதே டைமில் சார் அந்த பேக்கோட ஒரு அட்ரஸும் கொடுக்குறான். ஸோ விஜய்க்கு புரிஞ்சு போச்சு, இவங்க தான் பாம்பு வச்சு நம்ம ஒய்ஃபை கொலை பண்ணியிருக்காங்க, என்னையும் அடித்து இந்த விஷயத்த செய்ய சொல்லி பண்ண வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அவர் மைக் மோகனை போய் அகைன் மீட் பண்ணுறாரு. இங்கே தான் என்ன செய்யணும் அப்படின்னு மைக் மோகன் சொல்கிறான். ஆக்சுவலாக இங்கேயே நீ வந்து ஒரு ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணணும். உனக்கு ஹெல்ப் பண்ண ஃப்ளைட்டில் என்னோட டீம்மேட்ஸ் 2 பேர் உங்க கூட வருவாங்க. அவங்க தான் லைலாவும் ஜெயராமும். இப்போ பேசிட்டே இருக்கும்போது தான் மெயின் வில்லன் பிரசாந்த் எரிஞ்சு கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹைஜாக் பண்ணுறது மட்டுமே இல்லாமல் இந்த ஃப்ளைட்டை நாங்கள் சொல்கிற இயருக்கு நீ டைம் ட்ராவல் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபியூச்சர் விஜய், அதாவது ஓல்டு விஜய் இருக்கிறது வந்து 2050, யங் விஜய் இருக்கிறது வந்து 2020. வில்லன் கேங் வந்து ஹைஜாக் பண்ணி அந்த ஃப்ளைட்டை வந்து 1970, அதாவது 1970 கொண்டு போக சொல்றாங்க. அந்த ஃப்ளைட்ல யார் இருக்காங்கன்னு பார்த்தா என்ன இருக்குன்னா, அதுல வந்து பேசஞ்சர்ஸ் யாருமே இல்லை. அந்த ஃப்ளைட் ஃபுல்லாவுமே கவர்மெண்டோட சீக்ரெட் டாக்குமெண்ட்ஸ், பிளாக் மணி, கோல்டு பிஸ்கட்ஸ், டைமண்ட்ஸ், இப்படி விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் நிறைய இருக்கு. ஆக்சுவலா என்னன்னா, நெக்ஸ்ட் 2 monthsல எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ ஆளுங்கட்சி தோக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ அவங்கக்கிட்ட இருக்கிற காசு, இந்த மாதிரி இல்லீகல் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃப்ளைட்டில் போட்டு இன்னொரு கட்சிக்கு கொண்டு போய் இதை வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா புது கவர்மெண்ட் வந்துட்டா ஸோ இவங்க கொள்ளையடிச்ச விஷயம்லாம் தெரியும். ஸோ இவங்ககிட்ட இருந்து எல்லாம் பிடிங்கிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இதுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க தான் வில்லன் கேங் வந்து பிரசாந்தும் மைக் மோகனும். அவங்க வந்து ஒரு சீக்ரெட் ஏஜென்சி, அதாவது அவங்ககிட்ட டைம் மிஷினும் இருக்கும். ஸோ ஒரு சீக்ரெட் ஏஜென்சி அந்த மாதிரி நிறைய இல்லீகல் வேலையும் பார்த்துட்டு இருப்பாங்க. பர்டிகுலராக 1970க்கு ஏன் போக சொல்கிறாங்கன்னா, அந்த டைமில் தான் இவங்க கொண்டு போகிற வந்து இந்த கரன்சி, மணி, இந்த கோல்டு எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் வந்து இந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ வாங்கவும் முடியாது. 80 years டிஃப்ரெண்ட்னால இப்போ இருக்கிற பொருள் எதுவுமே அங்கே இருக்காது. அதுவும் இல்லாமல் முக்கியமாக இந்த 2050 இருக்கிற ஆளுங்க வந்து யாருமே 1970 இருக்க மாட்டாங்க. ஸோ அதனாலேயே உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, யார்கிட்டையும் மாட்டிக்கவும் மாட்டோம்னு சொல்லி கரெக்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளான் படி விஜய் அண்ட் அவர் கூட லைலா, ஜெயராம் 3 பேருமே எல்லா செக்கிங்கும் ஏமாற்றி எப்படியும் அந்த ஃப்ளைட்குள்ளே யாருக்குமே தெரியாமல் போயிடுறாங்க. ஆனால் இப்போ தான் கதையில் வந்து ஒரு ட்விஸ்ட்டு. அது என்னென்னா, அவ்வளோ காசை பார்த்ததும் விஜய்க்கு இதை அப்படியே கொண்டு போக மனசு இல்லை. ஸோ இதை உண்மையாலே நம்ம கொள்ளையடிச்சு இந்த காசெல்லாம் நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கிற செக்யூரிட்டிஸ்க்கு இவங்க உள்ளே வந்தது எப்படியோ தெரிய வருது. ஃப்ளைட்டுக்குள்ளே ஒரு சண்டையும் நடக்குது. கரெக்டாக ஃப்ளைட்டோட சிக்னலை லாஸ் பண்ண வச்சுட்டு ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணி செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் அண்ட் பைலட் 2 பேர்த்தையும் அங்கேயே கையெல்லாம் கட்டி அவங்கள இறக்கி விட்டுட்டு விஜய் வந்து ஃப்ளைட்டை வந்து டேக் ஆஃப் பண்ணுறாரு. இங்கே இவங்களுக்கு உள்ள நடந்த சண்டையில் டைம் மிஷினில் வந்து இயர் சேஞ்ச் ஆகிறது. ஸோ என்ன இயர்னா 1970ங்கிறது வந்து 2020 சேஞ்ச் ஆகுது. ஸோ இவங்களும் இயரை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இவங்களால முடியல. ஸோ கரெக்டாக யங் விஜய் இருக்கிற டைம் லைனுக்கு இவங்க போகிறாங்க. இதுக்கப்புறம் 2 விஜயும் எப்படி ஒருத்தங்க 2 பேரும் ஒன்றா மீட் பண்ணுறாங்க. இது தெரிஞ்ச வில்லன் கேங் அவங்க எப்படி 2020க்கு போகிறாங்க. வில்லன் கேங்கை ஏமாற்றி அதில் இருக்கிற கோல்டு, காசு, இது எல்லாத்தையுமே விஜய் எப்படி கொள்ளையடிக்கிறாரு. இப்படி இந்த மூவி வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக ஃபன்னாக போகும் கிளைமேக்ஸ் வர. பட் மூவியோட கிளைமேக்ஸில் தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது என்னென்னா, ஒரு ஹீரோ வந்து கேமியோ ரோல் பண்ண போகிறாரு. ஸோ அதெல்லாம் மூவி வரும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து இதே மாதிரி சூப்பரான ஒரு கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.